ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோகுல்ஸ் நெஸ்டோரா டீல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேங்கோ வச்சு எப்படி மேங்கோ மில்க் ஷேக் வீட்லயே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேங்கோ மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 3 பெரிய சைஸ் மாம்பழம், அப்புறம் 750 ml காய்ச்சி ஆற வச்ச பால், ஒரு 6 டேட்ஸ், ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். முதல்ல நம்ம மாம்பழம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உள்ள இருக்க பல்ப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இது உங்ககிட்ட பெரிய சைஸ் பழம் எல்லாம் மீடியம் சைஸ் எல்லாம் சின்ன சைஸ் பழம் ஒரு 4-5 எடுத்துக்காங்க. இதை நான் இந்த ரெசிபி ஒரு 4-5 பேருக்கு வர மாதிரி செஞ்சுருக்கேன். அதனால தான் நான் ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். இன்னும் உங்கள் ஆளுங்க கம்மியாக இருந்தாங்கன்னா நீங்கள் இன்னும் பழத்தை குறைச்சிக்கோங்க. மாம்பழம் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச 750 ml பாலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டேட்ஸ் அண்ட் ஏலக்காய் பவுடரும் அது கூடயே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளோட மில்க் ஷேக் பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நான் இது கூட கொஞ்சமாக பாதாம் அண்ட் பிஸ்தா ரொம்ப பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பம் தான், என்ன நட்ஸ் உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. சுகர் போடாமல், கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணாமல், எந்த ஒரு மில்க் மேட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி நேச்சுரலாக ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். மேங்கோ மில்க் ஷேக் பார்த்த உடனே ரொம்ப குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லலாம். மேங்கோ மில்க் ஷேக் சூப்பராக இருக்குது. நல்லா க்ரீமியாக, நல்லா சாஃப்டாக, நல்லா டேஸ்ட்டாக, நோ சுகரே போடாமல் இவ்வளோ டேஸ்ட் வரும்னு எனக்கு இப்போ தான் தெரியும். செம்மையாக இருக்குது.
நட்ஸ் போட்டதுமே அந்த கிரன்ச்சி ஃபீல் சூப்பராக இருக்குது அடிஷ்னலாக. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.